நான் வந்து 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு மேலே மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலசாக இருக்குது, அதான் கலர் கூட இன்னும் மாறாமல் இருக்குது. இல்லைனா கலர் வந்து கொஞ்சம் வேறு கலரில் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு குக்கரில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப வந்து குழஞ்சி வர அளவுக்கு வேகக்கூடாது, ஆனால் மசிக்கிற அளவுக்கு வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைறதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவு முதல்ல சலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். மொத்தமாக நான் வந்து 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். மாவை சலிச்சதுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உள்ள ஸ்வீட் தான் வைக்கிறோம், ஆனாலும் மேலே மாவு வந்து டேஸ்ட் இருக்கணும், அதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோடா உப்பு ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ உப்பு சோடா உப்பு ரெண்டையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா நான் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து மாவு ஊற்றும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் மாவு விழணும். மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 இல்லை 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுற போகிறேன். கொஞ்சம் நேரம் மாவு ஊறட்டும், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னா மேலே இருக்கிற தோல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்படி மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, சூடு நல்லா ஆறட்டும், இல்லைனா நம்மளால் கையில் வந்து பிசைய முடியாது. இப்போ நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல மசிச்சு வச்சுருக்கிற இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கோட வெல்லத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு 150 கிராம் வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுறேன். இப்போ நல்லா வெல்லத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தோடு சேர்த்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு போண்டா எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் இந்த சக்கரவள்ளி கிழங்கை உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள பூர்ணம் ரெடி பண்ணுறது வரைக்கும் நல்லா ஊறி வந்துடுச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கையும் உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் இன்னொரு பக்கம் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு. கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம போட்டோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உருண்டை பண்ணி வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து இந்த மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இதே போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை மாவில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். அடியிலே போய் உட்காந்துருச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் கலர் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா வெந்து லைட்டாக கலர் மாறும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து மேலேயும் நல்லா லைட்டாக கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துடுறேன். நம்ம மேலே கோட்டிங் போட்டிருக்கிற மைதா மாவு வெந்தால் போதும், உள்ளெல்லாம் நம்ம வேக வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப கலர் மாறாது இந்த போண்டா, கொஞ்சம் லைட்டாக தான் கலர் மாறும். மேலே நல்லா வெந்து வந்ததும் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சக்கரவள்ளி கிழங்கு பூர்ணத்தையும் மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து செஞ்சாச்சு.
பூரணம் வச்சு நம்ம போண்டா செய்யும் போது எப்போவுமே எக்ஸ்ட்ரா மாவு வந்து கொஞ்சம் மீதி ஆகும். அந்த மாவை நம்ம தூக்கி போடாமல் இது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மைதா மாவு, ஏன்னா மாவு ரொம்ப இலக்கமாக இருக்கும் பாருங்கள், அதனால் கொஞ்சம் மைதா மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக மாவை பிசைஞ்சு நம்ம கார போண்டாவாக செஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் போண்டா செஞ்சதுக்கப்புறமா இதுலேயே கொஞ்சம் வந்து இந்த பொருளெல்லாம் சேர்த்து கார போண்டாவாக செஞ்சுருவாங்க. ஒரு சிலருக்கு ஸ்வீட் போண்டா பிடிக்கல வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார போண்டா செஞ்சு கொடுத்துடலாம். மாவை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் ஒரே மாதிரி ஸ்வீட் போண்டா செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நீங்கள் போண்டா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஸ்வீட் போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.